வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல நாம ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். எங்க நடந்தது அப்படின்னா, கரூர் மாவட்டத்துல சமீபமா நடந்த அந்த துர்மரணங்கள் அதை பத்தியும், அதற்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கறத பத்தியும், அதற்கு எதிர்க்கட்சிகள் என்னென்ன எதிர்வினை ஆற்றியிருக்காங்க, அது சம்பந்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தியும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பிரச்சார வாகனத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளிவந்தா அதுல என்னென்ன உண்மைகள் வெளிவர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பிரச்சாரத்துல ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகள், 41 பேர் இறந்திருக்காங்க. குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதற்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு டிஎம்கே தான் காரணம் அப்படின்ட்டு டிவிகேவும் மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளேம் கேம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ புதுசா ஏடிஎம்கே இந்த கேமுக்குள்ள வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பிரச்சார வாகனம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பிரச்சார வாகனம்னு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சார வாகனத்துல கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் வாகனத்தை சுத்தி இருக்கு. இந்த சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராக்கள்ல இருந்த புட்டேஜஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்களா? அந்த புட்டேஜஸை கேட்டு கரூர் மாவட்ட காவல்துறையும் ஆதவ் அர்ஜுனா கிட்ட சம்மன் கொடுத்திருந்தாங்க. அந்த புட்டேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டா அதற்கான பதில் இன்னும் கிடைக்கல. ஒருவேளை இந்த சுத்தி இருக்கிற கேமராக்கள்ல பதிவான அந்த காட்சிகள் ஒருவேளை வெளியாகும் எனில், இல்ல அது ஒரு முக்கிய சாட்சியமா பேசப்படும் எனில், உண்மையாவே இந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை இந்த கேமராக்கள்ல பதிவான அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியே வருது அப்படின்னா, அந்த வீடியோக்கள் மூலமா ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க பெரும்பாலானோரின் நம்பிக்கையா இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் அந்த புட்டேஜஸ் ஆய்வு செஞ்சு உண்மையான குற்றவாளி யாரு, இதுல இந்த களங்கம் விளைவிக்கிற மாதிரி யாரு நடந்துகிட்டாங்க, இது உண்மையாவே தமிழக வெற்றி கழகத்தின் தப்பா, இல்ல திமுக அரசு திட்டமிட்டு இந்த ஒரு சதி செயல்ல செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு பல பேர் இங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கரூர்ல ஏற்பட்ட இந்த 41 பேர் உயிரிழப்பு இருக்கு இல்லையா, அந்த உயிரிழப்பு சம்பவத்தை பத்தியும், இந்த கூட்டத்தை பத்தியும், அங்க நடந்த அசம்பாவிதங்களை பத்தியும் தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் சரி, இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் சரி, திமுகவையோ இல்ல செந்தில் பாலாஜி மேலேயோ வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகளுக்கா இருக்கட்டும் சரி, அதற்கு பதில் கொடுக்கிற மாதிரி திமுகவின் அரசவையில முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. அதுல அவரு பல விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் பக்கமும் அதிமுக பக்கமும் திருப்பி விட்டிருந்தாரு. அதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அதுல ஒரு சில கேள்விகளும் நமக்கு வருது. என்ன அப்படின்னா, இங்க நடந்த சம்பவத்துக்கு முழு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தான், அங்க குவிந்திருந்த அந்த தொண்டர்கள் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை கட்டிட்டு ஒரு பிளேமை தூக்கி போட்டாரு. அதை தாண்டி அந்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி அப்படின்லாம் உங்களை கமெண்ட் பண்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டப்போ அதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. யாரை பார்த்து அப்படின்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து. செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்னாடி அதிமுக பயணிச்சவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடிய 10 ரூபாய் எடப்பாடின்னு சொல்லிட்டு போங்க, நான் வாங்கின காசை என் மூலமா அவரும் தானே வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. இதன் மூலமா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னா, 2 திராவிட கட்சிகள், அதாவது இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் பயணிச்ச அதிமுகவா இருக்கட்டும், இல்ல இப்போ அவர் பயணிக்கிற திமுகவா இருக்கட்டும், 2 கட்சிகளுமே கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளை கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு பட்டவர்த்தனமா வெளிப்படையா தெரிய வந்திருக்கு. இத செந்தில் பாலாஜி அவர்களே அவர் வாயால சொன்னதுதான் இங்க ஹைலைட் ஆன ஒரு பாயிண்டே. இதெல்லாம் தாண்டி இந்த 10 ரூபாய் பாலாஜி, இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, இது ஏப்ரல் மாதம், அதாவது இந்த வருஷத்தோட முதல் 3 மாதங்கள்லயே ட்ரெண்டான ஒரு விஷயம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் இந்த கரூர் கம்பெனினால வசூலிக்கப்படுது, இதுல பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாதத்திலே பதிவு பண்ணியிருந்தாரு. அப்போல்லாம் ரியாக்ட் பண்ணாம, அப்போல்லாம் இதற்கு எந்த பதிலும் சொல்லாம, அப்போ இத பத்தி கேள்வி கேட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி கேட்ட கேள்விக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்லியிருந்தார், பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்படி உங்க மேல ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவரு இல்ல எந்த டாஸ்மாக் கடையில இந்த மாதிரி வாங்குறாங்க, நீங்க வாங்க என் கூட காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினவாய் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கரூர் பிரச்சாரத்திலையும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு பாடலாவே பாடியிருந்தார். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இதை தொடர்ந்து அந்த 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஒருவேளை கரூர்ல இந்த ஒரு பிரச்சனைகள், அதாவது 41 உயிர்கள் போகாம இருந்திருந்தா, இவ்வளவு பெரிய விஷயமா இது மாறாம இருந்திருந்தா, சமூக ஊடகங்கள்ல முழுக்க இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கின அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ட்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மையும் கூட. அதெல்லாம் மறைக்கதான் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் பொதுமக்கள் இங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கரூர்ல நடந்த அந்த 41 உயிர் பலிகள் இருக்கு இல்லையா, அத பத்தி ஏன் செந்தில் பாலாஜியோ இல்ல தமிழ்நாடு அரசோ இவ்வளவு அவசரமா அறிக்கைகளை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க, ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டே இருக்காங்க? அதுதான் ஒரு நபர் ஆணையம் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும் போது தமிழ்நாடு அரசு சார்பிலேயோ இல்ல முன்னாள் அமைச்சரோ ஏன் இவ்வளவு அவசரப்படணும் அப்படின்னு எதிர்கட்சிகளா இருக்கட்டும் சரி, இல்ல தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரா திரு அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் சரி, கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வழக்க பத்தி விசாரிக்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும் போது அந்த வழக்க பத்தி எந்த விஷயத்தையும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணி தமிழ்நாடு அரசோ இல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோ ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. இதற்கு முன்னாடியோ இல்ல அதற்கு அடுத்த நாள் நடந்த நம்மளுடைய சென்னையில நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்துல 9 வடமாநில தொழிலாளர்கள் இறந்து போறாங்க. அந்த இடத்துக்கு விரைஞ்சு போகாத அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ ஏன் இந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டும் இவ்வளவு அவசரமா ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, மாநில கட்சி இல்ல, அது தேசிய கட்சி. அது தேசிய கட்சியின் தமிழ்நாடு தலைவரோ இல்ல அந்த கட்சியின் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோ யாருமே தமிழக வெற்றி கழகத்தை பத்தியோ இல்ல அந்த கரூர் சம்பவத்தை பத்தியோ ஏன் வாயை திறக்கல அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான கேள்வியா இங்க வெடிச்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கிட்ட நேரடியா போன் பண்ணி பேசியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுக்கு ஆறுதலா அவர் பல விஷயங்களை பேசினதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை இதனால இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி இருக்குங்கிறது தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஆதரவாவோ இல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராவோ ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறதும் இங்க பதில் தெரியாத ஒரு கேள்வியா இங்க இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த கரூர் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சாரம் இவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளா மாறும்னு அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. இவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா இதை மாத்தி விட்டுட்டாங்க. ஆனா இங்க அந்த கரூர் பிரச்சாரம் நடத்தின அந்த வேலுசாமிபுரம் இருக்கு இல்லையா, கண்டிப்பா ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல ஒரு பிரச்சார கூட்டத்துக்கோ அது ஏற்றதா இல்ல அப்படின்னு கரூர் மாவட்டத்தினுடைய காவல் ஆய்வாளரா இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்கள் இதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் அவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அங்க போய் பெர்மிஷன் கேட்கிறாங்க. அதே வேலுசாமிபுரத்தை, அந்த வேலுசாமிபுரம் அதற்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு, அதாவது காவல்துறையே ரிட்டன் லெட்டரை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அடுத்த நாள் கூட்டம் நடக்குதுன்னா இன்னைக்கு கூப்பிட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வாண்டடா மக்களை சிக்க வச்சு அங்க பல அசம்பாவிதங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் மிக பெருசா இங்க பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அதிமுகவின் எம்பி ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்களை இதற்கான ப்ரூஃப வெளியிட்டாரு அப்படின்னு. அது யாரும் இல்லைங்க, அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கக்கூடிய இன்பதுரை அப்படிங்கிற அந்த ஒரு நபர் தான். இன்னைக்கு ஏன் இந்த ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு, இல்ல காவல்துறை அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புனா அந்த லெட்டரை ஏன் வெளியிட்டார் அப்படின்னா, திமுக திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது இந்த ஒரு வீண் பழிய போடுறாங்களே, எங்க கூட இல்லைனாலும் அவங்க எந்த தப்பும் செய்யாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் அவர் இந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணதா இருக்கட்டும் சரி, அந்த ஒரு சாட்சியை வெளியிட்டதா இருக்கட்டும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்களா இருக்கட்டும் சரி இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் சரி கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தமா
நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவா புரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பிரச்சார வாகனத்துல இருந்த அந்த சிசிடிவி புட்டேஜஸ் வெளியே வந்தா நமக்கு இன்னும் கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, இரண்டு திராவிட கட்சிகளுமே மக்களை சுரண்டி திங்கிற கொள்ளை கூட்டமா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வாயாலேயே பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அவர் சொல்லியிருக்காரு. மூணாவது, ஒருவேளை இது திட்டமிட்டதா இருக்கலாமோன்னு அந்த கேள்விக்கு ஒரு சின்ன பதில் கிடைச்ச மாதிரி அதிமுகவின் எம்பியா இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் வெளியிட்ட அந்த ப்ரூஃப் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி அண்ணாமலை சொன்னதா இருக்கட்டும் சரி, இல்ல இவ்வளவு அவசரப்பட்டு இவங்க இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னாதான் நான் இந்த மாதிரியான கொடுக்கிற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.